ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி போக்கிமான் யூனிட்டை லாகின் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி லாகின் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க கேம்குள்ளே போகலாம். கேம்குள்ளே போயிட்டு லோட் ஆகுது. இதுக்கு நீங்கள் ஓகே தான் கொடுத்தாகணும். ஓகே கொடுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அங்கே மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிலாம் ஏதோ கொடுத்துங்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸாக நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதோ புது போக்கிமான் கொடுத்துங்கிறாங்க போல். இது லோட் ஆகி முடிச்சிட்ட பின்னாடி கொஞ்சம் லோட் ஆயிடுச்சு. லோட் ஆகிட்டு பின்னாடி லாகின்ட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இதுக்கு செட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு டீம் ஆஃப் யூஸ்ன்னுக்குது இல்லையா, அது தொட்டுட்டு நீங்கள் உடனே வெளியே வந்துடுங்க. அதுக்கும் கேம் விட்டு வெளியே வந்துடாதுங்க. அதுலேருந்து மட்டும் வெளியே வந்துட்டு அதை டிக்கெட் கொடுத்துருங்க. திரும்பி போய் ப்ரைவேட் நோட்ஸில் போய் அதுவும் திரும்பி போய் அதே மாதிரி வெளியே வந்துடுங்க. அடுத்து நீங்கள் பிறந்த டேட் இருக்குது இல்லைங்களா, அதை செட் பண்ணுங்க. செட் பண்ணிடுங்க. செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பின்னாடி லாகின் வித் அக்கௌண்ட், லாகின் வித் கெஸ்ட் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் லாகின் வித் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கணும். லாகின் வித் கூகுள், ஃபேஸ்புக் இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு பின்னாடி அதில் லாகின் ஆகிட்டு பின்னாடி ஓகே ஸ்டார்ட் கேம் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கேம் கொடுத்துட்டு பின்னாடி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு பின்னாடி இதுக்கு நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தது தான் ட்ரெயினர் நேம் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாச்சும் டைப் பண்ணுங்க. நான் இப்போ காட் கேமர்னு போடுறேன். கேமர்னு போடுறேன். ஜி இங்கே கேபிட்டலில் போடணும். நீங்கள் ஸ்பேஸ் விடக்கூடாது. விடாமல் ஸ்பேஸ் விடாமல் போடுங்க. நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் போடுங்க. அது என்ன பேர் வரலன்னு யோசிக்காதீங்க. அது யாராச்சும் அது மாதிரி வச்சுக்கோங்க பேர். அது மாதிரி யாராச்சும் பேர் வச்சுக்கோங்க. இப்போ நான் காட் எஃப்எஃப் கேம்னு போடுறேன். அதை போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மீட் த டைட்டில் அதை கொடுத்துருங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு பின்னாடி உள்ளே போயிடும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்றதை சொல்லிடுறேன். அடுத்தது ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு கேல் கேல் கொடுத்துருங்க. பாய் கொடுத்துருங்க. கலரும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய கார்டு க்ரியேட் ஆகிடும். ஆகிட்டு பின்னாடி நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை டேப் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் போடுவாங்க. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கேமுக்குள்ளே வந்துடலாம். கேமுக்குள்ளே வந்துட்டு பின்னாடி அதுக்கு நான் ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷனில் போடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக பிகாச்சுவை முன்னாடியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு போக்கிமான் கொடுக்குவாங்க. மிச்சம் 3 போக்கிமானில் உங்களுக்கு எந்த போக்கிமான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சார்லி காரை எடுத்துக்கிறேன்.
தேர்டில் தேர்ட் எடுத்துகிட்டு ஓகே. உங்களுடைய ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.